ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச அக்கா ரொம்ப பாசமாக ஒரு 8 வாழைக்காய் கொடுத்தாங்க. நேந்திரம் வாழைக்காய். அதில் வந்து நேந்திர சிப்ஸு எப்படி போடணும் அப்படின்னு சொல்லியும் கொடுத்தாங்க. நான் அதை வந்து வாழைக்காவை நல்லா கழுவிட்டு வாழைக்காயை 3 சைடு ஒரு கோடு போட்டோம் அப்படின்னா அழகாக பிய்யாமல் சதை பிய்யாமல் அழகாக வந்துருச்சு. அதை வந்து எவ்வளோ ஸ்லைஸாக நறுக்க முடியுமோ நறுக்கிக்கோங்க. ஸ்லைசர் இருந்துச்சுன்னா ஸ்லைசர்லேயே அழகாக கட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லாததுனால நான் கத்திலேயே ஸ்லைஸ் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி அதை வந்து வறுக்கும்போது நம்ம கலர் வந்து நல்லா எல்லோ கலரில் வரணும். அதே மாதிரி உப்பு இருக்கணும் இல்லையா? அதனால் 1 ஸ்பூன் அளவு உப்பும் 1 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் போட்டு தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குமோ அந்த எண்ணெயில் செஞ்சுக்கோங்க. ஆனால் தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா அப்படியே கேரளா ஸ்டைலில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். இது வந்து பிள்ளைங்க வீட்டில் லீவ் டைமில் என்னாவது ஸ்நாக்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா ஈஸியாக செஞ்சு கொடுத்துர்லாம். ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது, டக்கு டக்குன்னு செஞ்சு கொடுத்துர்லாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குறவங்க எனக்காக ஒரு லைக் ஆச்சு சப்ஸ்கிரைப் ஆச்சு பண்ணுங்கள். நான் யூடியூப் வந்து இது 4வது சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். எந்த ஒரு சேனல்லையுமே ஒரு ரீச்சே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வீடியோஸ் போடுறேன். முடிஞ்சால் எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு 3/4 பதம் வந்தோடனே நம்ம கலந்து வச்சுருந்தோம் இல்லையா மஞ்சத்தூளும் உப்பும், அதை ஒவ்வொரு ஸ்பூன் வந்து ஊற்றிக்கணும். சுற்றி ஊற்றினோம் அப்படின்னா வாழைக்காயில் அந்த உப்பும் மஞ்சத்தூளும் சேர்ந்து நல்லாயிருக்கும், சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு காரம் பிடிக்கும் அப்படின்னா வறுத்து தனியாக வச்சதுக்கப்புறம் மேலே வந்து மிளகாத்தூள் போட்டு குலுக்கி வச்சிங்கன்னா சாப்பிட நல்லாயிருக்கும். கவரில் போட்டு வச்சுக்கணும். வச்சிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.